ஹேக்கிங்ன்ற டேர்ம்குள்ள எப்படி போகிறீங்க? கேமில் எப்படி ஹேக் பண்ணலான்னு பார்த்தீங்களா? 2008 மனிஷ்குமார் அப்படிங்கிறவர் த சீக்ரெட் ஆஃப் ஹேக்கிங் அப்படின்ற புக் எழுதுறாரு. நீங்கள் ஒரு கேம்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இதை கெரியராக மாற்றலாம் அப்படின்ற டைம் எப்போ வருது உங்களுக்கு? 2010 டைமில் ஒரு காலேஜில் ப்ரெசன்டேஷன் நடக்குது அப்படின்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது இருக்கும். பட் நான் சூஸ் பண்ணது எத்திக்கல் ஹேக்கிங். ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணால் நீங்கள் நல்லா பண்ணுவீங்களான்னு கேட்டால் இன்னும் அந்த மேம் தான் வந்து உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை உங்களை பர்சீவ் பண்ண வைக்கிறாங்க. கரெக்டாக 2013 உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. ஹேக்கிங்னா என்ன, அது எப்படி உங்களுக்கு ஏன்னா கேம் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹேக்கிங்ன்ற டேர்ம்குள்ள எப்படி போகிறீங்க? கேமில் எப்படி ஹேக் பண்ணலான்னு பார்த்தீங்களா? அங்கே எப்படி அந்த ஸ்பார்க் வந்துச்சு? எக்ஸாக்ட்லி ஜான். 2007 அந்த ஹேக்கிங் அப்படிங்கிற டேர்மை நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். என்ன அப்படின்னா 2008 மனிஷ்குமார் அப்படிங்கிறவர் த சீக்ரெட் ஆஃப் ஹேக்கிங் அப்படின்ற புக் எழுதுறாரு. அந்த புக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட் ஃபாடியா அப்படிங்கிற அவங்கெல்லாம் வந்து அப்போ தான் சைபர் செக்யூரிட்டியில் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. அண்ட் அந்த அங்கிட் ஃபாடியாவுடைய புக் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டரில் ரேம் அப்படின்னா என்ன, கம்ப்யூட்டரில் இன்றைக்கி டிஸ்க் இருக்குது, ஒரு பென்ட்ரைவ் இருக்குது, பென்ட்ரைவில் எனக்கு திடீர்னு பென்ட்ரைவ் ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்னா அது எப்படி ஃப்ளாஷ் பண்ணணும், இன்றைக்கி ஒரு ஹார்ட் டிஸ்கில் எப்படி நான் ஓஎஸ் போடணும், அண்ட் ஓஎஸை போடுறீங்க அப்படின்னா பயாஸ்குள்ளே எப்படி போகணும், அண்ட் பயாஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அது எப்படி நான் ரீசெட் பண்ணணும், இன்றைக்கி வந்து கிளாக்கிங் அப்படின்றாங்க. அந்த கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாகுது. ஸோ அது என்ன ஆகுதுன்னா நீங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே போக 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 ஒரு கியூரியாசிட்டி வருது. பட் நீங்கள் ஒரு கேம்ஸ் ஆட ஆரம்பிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இது எல்லா கேமர்ஸ்க்குமே தெரியும். ஒரு கேமை நீங்கள் என்றைக்கு ஆட ஆரம்பிக்கிறீங்களோ, அதுவும் ஒரு பைரட்டட் கேம்ஸை நீங்கள் என்றைக்கு இன்ஸ்டால் பண்ணுறீங்க உங்கள் சிஸ்டமில் அப்படின்னா யூல் கெட் an error. ஓகே. அண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தேடுவீங்க தெரியுமா? அப்போ உருவானது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி, இந்த ஹேக்கிங் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு கிராக்டு கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஏன்னா முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு பைரட்டட் கேம்ஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாடுவோம். ஏன்னா சின்ன வயசில் யாருக்குமே தெரியாது. எப்பயுமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இப்போ அடோபியாக இருக்கட்டும் இந்த மாதிரி பைரட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன வயசில் நம்ம தெரியாமல் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது டிஎல்எல் எரர் வரும். என்னடா இந்த டிஎல்எல் எரர் வருதுன்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணும்போது அதுக்கு நீ டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னுவாங்க. டிபெண்டன்சி அப்படின்னா அது இருந்தால் தான் கேமே ஒர்க் ஆகும். ஸோ அப்படி உருவானது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங். மற்றபடி எனக்குன்னு ஒரு என்னுடைய விஷயம் தான் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் பண்ண விஷயங்கள் அது சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே கொண்டு போச்சு. அண்ட் அப்படி தான் அந்த ஜாப்குள்ளே வந்தேன். தென் அது க்யூரியாசிட்டியை உருவாக்குனதுனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி, பேஷனாக மாறிச்சு. வெரி சிம்பிள். அது ஒரு பேஷனாக உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? சின்ன வயசில் நிறைய பேருக்கு நிறைய பேஷன் இருக்கும். பட் வந்து ஒரு பாயிண்டில் அந்த பேஷனை அவங்களால பர்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கோ இல்லை இதில் நிஜமாகவே கெரியர் இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. பட் வந்து நீங்கள் அந்த ஹேக்கிங்ன்றதை கண்டுபிடிச்ச உடனே இதை கெரியராக மாற்றலாம் அப்படின்ற டைம் எப்போ வருது உங்களுக்கு? 2010 நான் எம்சிஏ படிக்கும்போது எனக்கு ஒரு மேம் இருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் காலேஜில். ஏன்னா அப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க வீட்டுக்கு. போயிட்டு அவன் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லுவாங்க. கேம் விளையாடுவீங்களோ? அதிகமாக. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் அப்பா என்ன சொல்லுவார்னா, அதாவது என் பையனை படிக்க வைக்கிறதுக்கு தான் நான் காலேஜ் அனுப்புகிறேன். ஸோ அப்போ நீங்கள் தான் அதை பார்க்கணும்னு சொல்லி அப்பா என்ன பண்ணுறாரு, ஹெச்ஓடி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் என்னுடைய கெரியர் என் கையில் தான் இருக்குது. ஸோ அது நமக்கு அப்போ தெரியாது. பட் ஸ்டில் எனக்கு பிடிச்சது கேமிங் தான். நான் படிக்கலாம் செய்யலை, பிடிச்சது கேமிங் தான். அப்போ என்னுடைய மேம் ஒருத்தர் சுனிதா அப்ருன்னு சொல்லி இப்போ இன்ஃபோசிஸில் இருக்காங்க. அவங்க வந்து ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க, R&D. அவங்க வந்து எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டு, தினேஷ் நீங்கள் தான் படிக்க மாட்டேங்கிற, நான் என்ன பண்ணுறேன் உனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ என்ன பண்ணு ஓடி கொடுக்குற ஆன் டியூட்டி, நீ இங்கே இருக்கிற எல்லா காலேஜஸ்மே போ, நீ எங்கே வேணாலும் போ, லீவ் கொடுக்குறேன் உனக்கு, அதுவும் உனக்கு அட்டெண்டன்ஸும் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி காலேஜுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போவேன். என்னென்னா எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். 2010 டைமில் ஒரு காலேஜில் ப்ரெசன்டேஷன் நடக்குது அப்படின்னா நெட்வொர்க்கிங் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பட் நான் சூஸ் பண்ணது எத்திக்கல் ஹேக்கிங். ஏன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த எத்திக்கல் ஹேக்கிங் என்னென்னா அப்போ நான் போய் ப்ரெசென்ட் பண்ணது இப்போ எடுத்து பார்த்தா சிரிப்பாக இருக்கும். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ், பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ், ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பேன். பட் அது உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கை உருவாக்க தெரியுங்களா? அந்த ஸ்பார்க் எப்படின்னா என் மேம் மூலமாக தான் வந்துச்சு. ஸோ படிக்காத ஒருத்தர் இருக்கார். ஸோ அப்போ நீங்கள் வெளியே போனால் உனக்கு சாஃப்ட் ஸ்கில் டெவலப் ஆகுது எனக்கு தெரியுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அண்ணா யூனிவர்சிட்டி, SRM யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி அப்போ இருந்துச்சு நான் இருந்தப்போ. ஸோ இப்படி எல்லா காலேஜஸ்க்குமே ப்ரெசென்ட் பண்ணுவேன். ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு என்னுடைய இன்டர் காலேஜ் காம்படிஷன் சொல்லி அதிகமான காலேஜில் தான் படித்தேன். அங்கே வந்து மொத்தமாக ப்ரெசன்டேஷன்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணால் நீங்கள் நல்லா பண்ணுவீங்களான்னு கேட்டால் நோ. பட் அந்த ஒரு அர்ஜ் வரும் தெரியுங்களா, ஓகே நம்ம போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்பொழுது பட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு. அண்ட் அந்த ப்ரைஸ் வர வர ஓகே இது நமக்கு நல்லா வருது, அப்போ நம்ம நல்லா வெளியே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கில் தான். ஏன்னா ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா நல்லா பேசுகிறீங்க, அண்ட் அது ஒரு ஸ்கில் தான். தென் அதை வந்து மேம் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. தென் அப்படி தான் ப்ரெசன்டேஷன் தான் என்னுடைய கோர். நான் இனிஷியலாக போய் நல்லா பேசுவேன். நீங்கள் யாராச்சும் ஒரு 10 பேர் முன்னாடி நீங்கள் நிற்க வச்சிங்க, 1000 பேர் முன்னாடி நிற்க வச்சிங்கன்னா கூட பயம் இருக்காது எனக்கு, ஏன்னா நல்லா பேசுவேன்.
ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா அந்த காலேஜ் டைமில் இதுதான் ஸ்பார்க்காக மாறுச்சு ஜான். அந்த மேம் தான் வந்து உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை உங்களை பர்சீவ் பண்ண வைக்கிறாங்க. கரெக்டாக? எக்ஸாக்ட்லி ஜான். ஸோ ஒரு லீடருக்கான குவாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா அவருக்குள்ள ஒரு குவாலிட்டி இருக்கும். அந்த குவாலிட்டி நீங்கள் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட டபுள் மடங்கு வருவாங்க. ஸோ அப்படி நான் அந்த மேமை பார்த்தேன். ஸ்டில் நான் இப்போ கூட நான் வந்து எப்போ நான் பெங்களூர் போனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். எப்படி மேம் இருக்கீங்க அப்படின்னுவேன். எப்படி தினேஷ் ரொம்ப இருக்கு நல்ல அப்படின்னுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ எப்படி இருக்காங்க சன் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் நான் போய் பார்த்து பேசிட்டு சும்மா அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் வரும். ஐ ஆல்வேஸ் பிலீவ் நீங்கள் வந்து சாஃப்ட் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பர்சன் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குன்னா நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது யூ ஃபீல் மோட்டிவேட்டட். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஓவர் த பீரியடில் தெரிஞ்சுப்பீங்க. அப்படி நான் அவர்கிட்ட இருக்கும்போது மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணேன். பட் நான் இப்போ இங்கே இருக்கேன். சூப்பர்.